Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Group 4 உடைய மிஷன் I am possible தான் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் உடைய கண்டினியூஷன் கிளாஸஸ் தான் பார்த்துருந்தோம். லாஸ்ட்ல பகடைகள் கணக்குகளும் பிளஸ் ஒரு ஃபிகர்ல எத்தனை முக்கோணம் இருக்கும் சர்க்கிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்குகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதோடைய கண்டினியூஷனா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாக் அண்ட் கேலண்டர் சம் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 23rd கிளாஸ்ல இருக்கோம். இன்னும் 2 கிளாஸ்ல நம்ம மேக்ஸ் சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். எல்லாருமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத நம்ம நம்புறோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் கிளாக் அண்ட் கேலண்டர்ல நமக்கு கேலண்டர்ல இருந்து லாஸ்டா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, பிளஸ் 2022ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிளாக்ல இருந்து இது வரைக்கும் நமக்கு குரூப் 4ல கேட்டதே கிடையாது. பட் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் தேடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ கேலண்டர் அப்படின்றது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு புது வருஷமும் நியூ இயருக்கு நம்ம வீட்டுக்கு கேலண்டர் வரும் இல்லைங்களா? ஸோ வருஷ கேலண்டர் இருக்கும். ஸோ நமக்கு கேலண்டர் அப்படின்னா வருஷ கேலண்டர், இயர்லி கேலண்டர் அப்படின்னு சொல்றப்போ 2 வகையா அந்த இயரை பிரிக்கலாம். நம்மளால எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நார்மல் இயர், அதாவது ஆர்டினரி இயர், சாதாரண வருஷம் அப்படின்னு ஒண்ணு பிரிச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன பிரிக்கலாம் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? ஸோ நமக்கு நார்மலா ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்குங்க? 365 நாள் இருக்கும். இதே இது லீப் இயர்னா நமக்கு எத்தனை நாளுங்க இருக்கும்? 366 நாள் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு இந்த 365 நாள்ல எத்தனை வாரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 52 வாரங்கள் இருக்கும். அது இல்லாம ஒரு நாள் தனியா இருக்கும். அததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட் டேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். தனித்திருக்கும் நாட்கள் அப்படின்னு தமிழ்ல வச்சுக்கலாம். இது எதுக்கு மேம் இதை இவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்குகளை கொண்டு வர போறோம். அதனால நமக்கு எத்தனை ஆட் டேஸ் தனித்திருக்கும் நாட்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ லீப் இயருக்கு வாங்க. லீப் இயருக்கு நமக்கு எத்தனை வாரம் இருக்கும்? அதே 52 வாரங்கள் தான் நமக்கு லீப் இயர்ல இருக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா 2 நாட்கள் ஆட் டேஸா தனியா நமக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? 2 நாள் இருக்க போகுது. இது நமக்கு ஒரு வருஷத்துல எத்தனை தனித்திருக்கும் நாட்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி நமக்கு அடிஷ்னலா என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு மாசமும் அத மாதிரி எத்தனை வாரம் இருக்கு, எத்தனை தனித்திருக்கும் நாட்கள் இருக்கு அப்படின்ற டேட்டாவும் தேவைப்படும். அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜனவரில நமக்கு மொத்தம் எத்தனை நாளுங்க? 31 நாள் நமக்கு தெரியும். ஸோ ஒரு வாரத்துல 7 நாள். அப்போ இதுல தனித்திருக்கும் நாட்கள் நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணும்? டிவைடட் பை 7 பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதோ, மீதி என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய தனித்திருக்கும் நாட்கள். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வரும்? 4 வாரம் வரும், 3 நாட்கள் வரும். இந்த 3 நாள் தான் என்னது? நமக்கான ஆட் டேஸ். இதே பிப்ரவரின்னு வச்சுக்கலாங்களா? பிப்ரவரியை பொறுத்துதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லீப் இயரா நார்மல் இயரா அப்படின்னு சொல்லுவோம். பிப்ரவரி 28ல முடிஞ்சது அப்படின்னா அது நார்மல் இயர். லீப் இயர்ல நமக்கு பிப்ரவரி 29ல முடியும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்போ நமக்கு பிப்ரவரியில டோட்டலா எத்தனை நாள்னு சொல்லலாம்? 28, 29, 2 நாளா சொல்லிக்கலாம். இப்போ 28 நாளா இருந்தா நம்ம டிவைடட் பை 7 போடுறப்போ நமக்கு மீதி என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ தனித்திருக்கும் நாட்கள் 0ன்னு வரும். 29/7ன்னு போடுறப்போ தனித்திருக்கும் நாட்கள் என்ன வரும்? ஒரு நாள் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்னது? மார்ச்ல நமக்கு எத்தனை நாளுங்க இருக்கும்? 30 டேஸ் இருக்கும். 30 டேஸ் டிவைட் பை 7 போடுறப்போ நமக்கு என்ன வரும்? ஆட் டேஸ் எத்தனை வரும்? 2 தனித்திருக்கும் நாட்கள் வரும், 2 டேஸ் வரும். அத மாதிரி ஏப்ரல்ல நமக்கு என்னது? 31 நாள். அப்ப எத்தனை தனித்திருக்கும் நாட்கள்? 3 டேஸ். அப்போ இத ஒரு சம்மரி இல்ல ஒரு கன்க்ளூஷனா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? 31 நாட்கள்னு முடிகிற மாதங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 3 ஆட் டேஸ் இருக்கும். அத மாதிரி 30 நாட்கள் அப்படின்னு முடிகிற எல்லா மாதத்துக்கும் நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 2 ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இங்க நமக்கு நார்மல் வருஷத்துலயும் லீப் இயர்லயும் எத்தனை தனித்திருக்கும் நாட்கள் இருக்கும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். பிப்ரவரி அது தனியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? லீப் இயரா நார்மல் இயரான்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு லீப் இயர் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ டிவைடட் பை 4 ஒரு நம்பர் இருக்கு. அதாவது இப்ப நம்ம எந்த வருஷத்துக்குள்ள இருக்கோம்? 2024க்குள்ள இருக்கோமா? இந்த நம்பர் 4ஆல வகுப்பட்டுச்சு, ரிமைண்டர் 0வா வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிறது லீப் இயரா சொல்லுங்க.
ஆமா லீப் இயர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி மந்த்ல தானே பிப்ரவரி வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த பிப்ரவரி நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குங்க? 29 நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் தான் பேசிக்ஸ். நம்ம இந்த ஆட் டேஸ் தனித்திருக்கும் நாட்கள் இருக்கு இல்லையா, இதை பொறுத்து தான் நம்ம கணக்குகளை அணுக போறோம். அதனாலதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சம்முல எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த சம்முல பார்க்கலாம். நமக்கு சம்முல 2 வகையா கேட்பாங்க. ஒண்ணு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னா 10 நாள் முன்னாடி என்ன டேவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இன்னைக்கு என்ன நாள் அப்படின்ற ரெஃபரன்ஸ் டேவை நமக்கு கொடுத்துருவாங்க. இது நம்பர் 1 டைப் ப்ராப்ளம். 2வது டைப் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த நாள் என்ன கிழமை அப்படின்றத நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காம ஆனா இந்த நாள் என்ன கிழமையில வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அதாவது ரெஃபரன்ஸ் டே நமக்கு கொடுத்துட்டு வேற கேலண்டர்ல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 2வது டைப் சம்ல நமக்கு ரெஃபரன்ஸ் டேவே கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம்முக்குள்ள போறப்ப உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைப்புக்குள்ள இருக்கிற சம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னது? நமக்கு ரெஃபரன்ஸ் டே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்க பாருங்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஜனவரி 1, 2004 வியாழக்கிழமை என்றால் 2004 ஏப்ரல் 3 என்ன நாள் அப்படின்ட்டாங்க. இங்க வியாழக்கிழமைன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நமக்கான ரெஃபரன்ஸ் டே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். இதை வச்சு நம்ம கேட்டிருக்காங்கல்ல இங்க 2004 ஏப்ரல் 3 என்ன நாளுன்னு, அது என்ன நாள்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கொடுத்தது என்னன்னு நம்ம எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஜனவரி 1, 2004 என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு வியாழக்கிழமை, தேர்ஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க? ஏப்ரல் 3, 2004 என்ன கிழமையா இருக்கும்? இதுதான் வந்து நமக்கான கேள்வி. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஜனவரி 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜனவரி 1 தேர்ஸ்டேன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஜனவரியில நமக்கு எத்தனை நாளுங்க இருக்கு? 30 நாள் இருக்குங்களா? 30 நாள் இருக்கு. அப்ப 30 நாள்னா நமக்கு ஆட் டேஸ் எத்தனைங்க இருக்கும்? தனித்திருக்கும் நாட்கள் 2 நாட்கள் இருக்குமா? ஸோ 2 நாள் பிளஸ் பிப்ரவரி, இங்க நடுவுல பிப்ரவரி 2004 அப்படின்னு இருக்கும். 2004ன்றது நமக்கு லீப் இயர் தானுங்க. டிவைடட் பை 4 பண்ணா நமக்கு ரிமைண்டர் 0 வரும். லீப் இயர் தான். அப்ப லீப் இயர்னு நமக்கு என்னதுங்க? 29 நாள் இருக்கும். அப்ப தனித்திருக்கும் நாட்கள் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 2 + 1 போட்டுக்கலாமா? அடுத்து என்னங்க இருக்கும்? மார்ச் இருக்கும். மார்ச்ல 31 நாள். 31 நாள்னா நமக்கு ஆட் டேஸ் எத்தனைங்க இருக்கும்? தனித்திருக்கும் நாட்கள் 3 நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் 3. அது இல்லாம ஏப்ரல்ல ஒரு 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் 3 பண்ண போறோம். பண்ணா என்னங்க வரும்? 2 + 1 3, 3 + 3 6, 6 + 3 9 டேஸ் டோட்டலா வருதா? இந்த 9 டேஸ்ல 7 டேஸ் ஒரு வீக்கா முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தனித்திருக்கும் நாட்கள் எத்தனைங்க வரும்? 2 டேஸ் அப்படின்னு வருங்களா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஸ்டேக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் டே என்னவா இருக்கும்? ஃப்ரைடேன்னு இருக்குமா? ஃப்ரைடே. அப்போ செகண்ட் டே என்னவா இருக்கும்? சாட்டர்டேன்னு இருக்கும். நமக்கு இங்க தனித்திருக்கும் நாட்கள் 2 டேஸ் தான். அப்போ தேர்ஸ்டேவா நம்ம 0th டே அப்படின்னு வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னது? தேர்ஸ்டேக்கு அடுத்து ஃப்ரைடே. ஓகேங்களா? 2வது என்னது? சாட்டர்டே. நமக்கு இங்க தனித்திருக்கும் நாட்கள் 2. ஸோ 2வது நாள் சாட்டர்டே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா நம்ம என்ன சொல்றோம்ட்டு? அதாவது ஜனவரி 1, 2004 வியாழக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வியாழக்கிழமை இல்ல தேர்ஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏப்ரல் 3, 2004 என்ன நாள்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு இங்க ரெஃபரன்ஸா ஒரு நாள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எப்பயுமே கணக்குல எடுத்துக்க மாட்டோம். அப்போ ஜனவரியில மிச்சம் எத்தனை நாளுங்க இருக்கு? 30 நாள் இருக்கு. ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு? 30 நாள்ல எத்தனை தனித்திருக்கும் நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நம்ம? 2 தனித்திருக்கும் நாட்கள்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 ஜனவரியில 2 பிளஸ் இப்போ அடுத்து பிப்ரவரி 2004. 2004ன்றது நமக்கு லீப் இயர். ஸோ அங்க 29 நாள் இருக்க போகுது. 29 நாள்ல எத்தனை நமக்கு தனித்திருக்கும் நாட்கள் இருக்கும்? ஒரு நாள் இருக்கும். ஸோ பிளஸ் 1. அடுத்து மார்ச். மார்ச்ல 31 நாள். ஸோ 31 நாள்ல எத்தனை தனித்திருக்கும் நாட்கள்? 3 நாட்கள். அது இல்லாம ஏப்ரல்ல ஒரு 3 நாள் சொல்லியிருக்காங்களா? ஸோ பிளஸ் 3ன்னு போடுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 9 டேஸ்ன்னு வருதுங்களா? இந்த 9 டேஸ்ல 7 டேஸ் என்ன ஆகும்? ஒரு வாரமா மாறி முடிஞ்சிடும். மிச்சம் இதுல எனக்கு தனித்திருக்கும் நாட்கள் என்னவா இருக்கும்? 2 நாட்களா இருக்கும். நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்தத 0 டேஸ்ல தேர்ஸ்டே அப்படின்னு வச்சுக்க போறோம். ஒரு டேல என்னது நமக்கு? இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற டேஸ் தானே வேணும்.
ஸோ அதனால என்ன பண்ண போறேன், தேர்ஸ்டேக்கு அடுத்த டே என்னது, ஃப்ரைடே. ஸோ ரெண்டாவது நாள் என்னது, சாட்டர்டே. நமக்கு 2 ஆட் டேஸ் தானே இருக்கீங்க. ஸோ நான் ரெண்டாவது நாள் சாட்டர்டேன்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா, கிளியர் தானே? ஸோ இவ்வளோதான். இதே அப்ரோச்ல தான் நம்ம எல்லா சமயமே பண்ண போறோம். இதே இது நமக்கு இங்க ஏப்ரல் 3 2004 கொடுக்காம பின்னாடி போய், அதாவது இங்க போய் நமக்கு டிசம்பர் 2004 என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ணணும், இங்க 0 தேர்ஸ்டே 1 ஃப்ரைடேன்னு போட்டோமா, இங்க நம்ம முன்னாடி இருக்கிறது போடுறப்போ 1 என்ன பண்ணணும், தேர்ஸ்டேக்கு முன்னாடி என்னது நமக்கு வெனஸ்டே அப்படின்ற மாதிரி சம்முல போடணும், கண்டுபிடிக்கணும். இங்க 2 தனித்திருக்கும் நாட்கள்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2வது தனித்திருக்கும் நாட்கள் என்னது, டியூஸ்டே அப்படின்னு போடணும். அதாவது இதுக்கு பாஸ்ட்ல முன்னாடி இருக்கிறத கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஃபியூச்சர்ல இதுக்கு அப்புறம் இருக்கிறத கேட்கறதுனால தேர்ஸ்டேக்கு அடுத்த நாள் என்னன்றத 1 2 போட்டு நம்ம எழுதியிருக்கோம் ரெஃபரன்ஸா வச்சு. கிளியர் தானங்க? அடுத்த சம் போயிடலாங்களா? நம்ம இதே மாடல் தான் எல்லா சம்முக்குமே உபயோகப்படுத்த போறோம். ஸோ இந்த சம்ம கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் டைப் 1 கணக்குல. கிளியருங்களா? அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அடுத்து பாருங்க, 1 ஜனவரி 2018 திங்கள் என்றால் 2019 ஜனவரி 1 அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜனவரி 1 2018 என்ன நாள் சொல்லிட்டாங்க, மண்டே, திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜனவரி 1 2019 என்ன நாள்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க நடுவில் என்னது நமக்கு வரும், பிப்ரவரி 2018 வரும். 2018ன்றது நமக்கு லீப் இயரா சொல்லுங்க, இல்ல. அப்போ நமக்கு இங்க மிச்சம் இருக்கிற நாள் 0 அப்படின்னு போட்டுக்கலாமா, தனித்திருக்கும் நாட்கள் 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனா இங்க நமக்கு கரெக்டா எக்ஸாக்டா ஒரு வருஷம் கழிச்சுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் தனித்திருக்கும் நாட்களை நம்ம தனித்தனியா போட போறது கிடையாது. ஓகேங்களா? இங்க நடுவுல நமக்கு வரப்போறது லீப் இயர் கிடையாது. அப்போ இங்க நமக்கு 2018 மண்டே அப்படின்னா இங்க 2019 நமக்கு டியூஸ்டே அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே இந்த 2018க்கு பதிலாக 2016 நடுவுல வருதுன்னு வைங்க, அது நமக்கு லீப் இயரா, அப்போ எக்ஸ்ட்ரா தனித்திருக்கும் நாட்கள் 2 நாட்களா லீப் இயர்ல, அப்போ இங்க நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், வெட்னஸ்டே, புதன்கிழமை அப்படின்னு இருக்கும். 2 நாள் கழிச்சு தள்ளி வர்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இங்க நமக்கு லீப் இயர் இல்ல. ஸோ 2019 ஒரு நாள் கழிச்சு தள்ளி தான் வரும் அதே டேல, சாரி அதாவது ஜான் 1ல. அதனால மண்டேல இருந்து டியூஸ்டே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டியூஸ்டே தான். இதே இங்க நமக்கு லீப் இயரா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் வெட்னஸ்டேவா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லைங்க? எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, டியூஸ்டே ஆப்ஷன் ஏல இருக்கு, செவ்வாய்க்கிழமை. கிளியர் தானுங்க? இப்போ நம்ம மந்த் வச்சும் பார்த்துட்டோம், இயர் வச்சும் பார்த்துட்டோம் எப்படி நம்ம ரெஃபரன்ஸ் டே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும்னு. அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் 3rd மார்ச், மார்ச் 3 2020 செவ்வாய்க்கிழமை என்றால் 3 பிப்ரவரி 2019 அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டாங்க. எழுதலாங்களா? எப்பயும் போல என்ன கொடுத்துருக்காங்க, மார்ச் 3 2020 என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டேன்னு கொடுத்துட்டாங்க. 3 பிப்ரவரி 2019 அதாவது மேல முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ 2019 பிப்ரவரி 3 என்ன நாளுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 2020ல பிப்ரவரி 3 என்ன நாளுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிப்போமா? ஸோ இங்க இருந்து முன்னாடி போறோம், பிப்ரவரி 3 2020 என்ன நாள்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், இங்க 3 நாள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மார்ச்ல நமக்கு தனித்திருக்கும் நாட்கள் 3 அப்படின்னு வந்துடும். இங்க பிப்ரவரியில 2020 அப்படின்றது என்னதுங்க, நமக்கு லீப் இயர் அப்படிதானுங்க. ஸோ லீப் இயர்ல நமக்கு டோட்டலா பிப்ரவரியில 29 நாள் இருக்கும். இதுல 3வது நாள் தான் நமக்கு என்னன்னு தெரியணும். 3வது நாள் கழிச்சு இதை மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் இருக்க நாள் என்னதுங்க, 26 நாள். சரிங்களா? ஸோ 26 + 3 என்னதுங்க, மொத்தம் 29 நாள். இந்த 29 நாளை டிவைடட் பை 7 போட்டா எத்தனை தனித்திருக்கும் நாட்கள் நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ டிவைடட் பை 7 போட்டா தனித்திருக்கும் நாட்கள் ஒரு நாள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தனித்திருக்கும் நாட்கள் இங்க 0ன்னு வந்திருந்ததுன்னா இதே டியூஸ்டேன்னு நம்ம போட்டிருந்திருக்கோம். ஒரு நாள்ல வந்திருக்கு, அதுவும் இது நம்ம பேக்வேர்டா போறோம், பின்னாடி வழியா போறோம். அப்போ இந்த ஒரு நாள்ன்றது நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஸோ இங்க மண்டே தான் நம்மளுடைய ஆன்சர். இதே நம்ம ஃபியூச்சர்ல இப்படி வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 1க்கு வெட்னஸ்டே அப்படின்னு நம்ம போட்டிருந்திருக்கலாம்.
நம்ம பின்னோக்கி போறதுனால ஸோ டியூஸ்டேக்கு பின்னாடி என்ன இருக்கு, மண்டே இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, February 3, 2020 மண்டேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ 2019 என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓகேங்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்க 2019ன்றது நமக்கு லீப் இயர் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நார்மலா என்னது, ஒரு டே வந்து நம்ம பின்னோக்கி போனா போதும். மண்டேக்கு முன்னாடி ஒன் டே என்னதுங்க, சண்டே. ஸோ நமக்குடைய ஆன்சர் என்னது, சண்டே தான் நம்மளுடைய ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஏன் பின்னோக்கி போறதுனால நம்ம இங்க இருந்து பின்னாடி வழியா கிழமைய எழுதிட்டு இருக்கோம். கிளியருங்களா? இங்க நமக்கு வரப்போறது February 2019 மொத்த நாட்கள் தான் வரும், அங்க லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஒரு டே பின்னோக்கி தள்ளி நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? நமக்கு எல்லா சமயம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா, தனித்திருக்கும் நாட்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஜனவரி 20, 2030 ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஜனவரி 4, 2028 அன்று என்ன நாள் அப்படின்ட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஜனவரி 20, 2030 என்ன டே சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க, ஜனவரி 4, 2028 என்ன நாள் அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க ஜனவரி 4, 2030 என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கப்புறமா நம்ம ஜனவரி 4, 2028 என்ன நாள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஜனவரி 20க்கும் 4க்கும் எவ்வளோ நாள் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க நமக்கு 20ஆம் தேதி சண்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 20ஆம் தேதியை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. ஸோ நடுவில் நமக்கு எத்தனை நாள் இருக்கு, 16 நாள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 16 டிவைடட் பை 7ன்னு போட்டா நமக்கு என்ன வரும், 2ல 14 மிச்சம் 2ன்னு வரும். ஸோ 2 ஆட் டேஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா? அப்போ சண்டேவா நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டா நமக்கு முன்னாடி தானே போகணும். அப்போ 1 என்னது நமக்கு சாட்டர்டே, அப்போ 2 என்னது நமக்கு ஃப்ரைடே அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இங்க நமக்கு ஜனவரி 4, 2030 என்ன டே, வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா இது ஃபியூச்சரு, ஐ மீன் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு பாஸ்ட்ல என்ன டேன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்ல முன்னாடி தெரியணும். அதனால நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், போயிருக்கேன் இப்படி பின்னாடி என்ன என்ன அப்படின்றத போயிருக்கேன். இதே இது நமக்கு இதுல ஜனவரி 30 அப்படின்ற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், மண்டே டியூஸ்டே அப்படின்னு இந்த மாதிரி வந்திருப்போம். புரியுது இல்லைங்களா? ஸோ அதனால இப்போ நம்ம 2 நாள்ன்றதுனால சண்டேல இருந்து 2 நாள் பின்னோக்கி போயிருக்கோம், சாட்டர்டே ஃப்ரைடே அப்படின்னு நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஜனவரி 4, 2030 ஃப்ரைடே. இதே மாதிரி இப்போ ஜனவரி 4, 2029 என்ன டேவா இருக்கும்னு சொல்லலாங்களா? நம்ம சொல்லலாமா? எப்படி சொல்லலாம், இங்க நமக்கு February 2029 லீப் இயரா என்னன்னு நமக்கு தெரியணும். லீப் இயரா, லீப் இயர் இல்ல நமக்கு. ஸோ அப்போ ஒரு நாள் முன்னாடி தான் இருக்கும், ஃப்ரைடேல இருந்து ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடினா நமக்கு என்ன வரும், தேர்ஸ்டே, வியாழக்கிழமை வரும். ஜனவரி 4, 2029 நமக்கு வியாழக்கிழமையா வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு கேள்வியா அது கிடையாது. ஜனவரி 4, 2028 என்ன நாள், என்ன கிழமை, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இங்க என்ன வரும், February 2028 தான் நடுவில் வரும். ஸோ February 2028ன்றது நமக்கு லீப் இயரு. அப்போ நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும், தனித்திருக்கும் நாட்கள் 2 நாட்கள் இருக்கும். ஸோ தேர்ஸ்டேல இருந்து 2 நாள் முன்னாடி போகணும். 2 நாள் முன்னாடி போகணும்னா என்னது, வெனஸ்டே, டியூஸ்டே அப்படின்னு வரும். ஸோ செவ்வாய்க்கிழமை தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. என்ன பண்ணிருக்கோம் தெளிவா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 20, 2030 சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டு நமக்கு ஜனவரி 4, 2028 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம ஜனவரி 4, 2030 என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்களா? இது ரெண்டுத்துக்கு எத்தனை நாள் வித்தியாசம், 16 நாள் வித்தியாசம். இந்த 16 நாள்ல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் வருது, தனித்திருக்கும் நாட்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவைடட் பை 7 போட்டிருக்கோம், 2 நாள் வருது. நம்ம இது பாஸ்ட் டேட்டாக்கு தானே போறோம். ஓகேங்களா? அதாவது ஜனவரி 20 கொடுத்துட்டாங்க. ஸோ முன்னாடி அதாவது ஜனவரி 4 முடிஞ்சு போச்சு, அது என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ நம்ம பின்னோக்கி போவோம் இல்லைங்களா? அதுதான் சண்டேல இருந்து 2 நாள் பின்னோக்கி போறோம், சாட்டர்டே ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நமக்கு ஜனவரி 4, 2030 ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைன்னு கிடைச்சிச்சு. அப்புறம் ஜனவரி 4, 2029 என்ன நாள்னு கண்டுபிடிக்க போறோம். இங்க நமக்கு February 2029 தான் வரும் இங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஸோ 2029 நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் பின்னாடி போனா போதும். அதனால ஃப்ரைடேல இருந்து ஒரு நாள் பின்னாடி போய் தேர்ஸ்டே அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அடுத்து 2028 என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த 2028ன்றது நமக்கு லீப் இயர், அதனால 2 ஆட் டேஸ் வரும். அதனால நம்ம 2 நாள் பின்னாடி போயிருக்கோம். 2 நாள் பின்னாடி போனா என்ன நாளுன்னு வருது நமக்கு? செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா? கிளியர் தானங்க? அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அக்டோபர் 15 1984 பின்வரும் எந்த நாட்களில் வரும் அப்படின்ட்டாங்க. இங்க நமக்கு ரெஃபரன்ஸ் நாள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் நமக்கு பார்த்த சம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க, ஒரு டேட்டு கொடுத்து ஒரு நாள் ரெஃபரன்ஸா கொடுத்துருந்தாங்க. இந்த சம்ல நமக்கு எதுவுமே கொடுக்கல. இதுதான் நம்மளுடைய டைப் 2. இந்த மாதிரி சம்மை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, பேசிக்கா நமக்கு 100 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும், 200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்ப இந்த 100 வருஷத்துல எத்தனை வருஷம் லீப் இயரா இருக்கும், எத்தனை வருஷம் நார்மல் வருஷமா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே லீப் இயர் வருது. ஸோ 100/4ன்னு போடுங்க. 2ன 8 மிச்சம் 2, ஸோ 5 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா? 100 வருஷம் முடியிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5வது லீப் இயர் வந்து வரும். ஸோ மொத்தம் நமக்கு 24 லீப் இயரும் 76 நார்மல் வருஷமும் இருக்கும் இந்த 100 வருஷத்துல. ஓகேங்களா? இந்த 100 வருஷத்துல எத்தனை வருஷம் லீப் இயரா இருக்கும்? 24 வருஷம் லீப் இயரும் 76 வருஷம் நார்மல் வருஷமாவும் இருக்கும். லீப் இயர்ல நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? ஒரு நாள் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நார்மல் இயர்ல நமக்கு ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். ஓகேங்களா? இப்போ லீப் இயர்ல நமக்கு ஆட் டேஸ் மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். லீப் இயர்ல ஆட் டேஸ் 2 இருக்கும், நார்மல் இயர்ல 1 டே இருக்கும். இப்போ நமக்கு 24 வருஷத்துல ஆட் டேஸ் 2 நாள் இருக்கு அப்படின்னா டோட்டலா எத்தனை நாள் வரும்? 48 நாள்னு வருமா? ஓகேங்களா? இப்போ 76 வருஷத்துல ஆட் டேஸ் 1 வருது அப்படின்னா மொத்தம் எத்தனை நாள் வரும்? 76 நாள்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க பாப்போம். ஆட் பண்ணா என்ன வரும்? 14, 8 6 14, ஸோ 4 போட்டிருக்கேன், மிச்சம் 1, 4 7 11, மிச்சம் 1, 124ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 124ன்னு வரும். இந்த 124 நான் டிவைட் பை 7 போட்டு மொத்தம் எத்தனை ஆட் டேஸ்ன்னு கண்டுபிடிக்க போறேன். டிவைட் பை 7 பண்ணா என்ன வரும்? 1ல 7 மிச்சம் 5ன்னு இருக்கும், 7ல 49 போக மிச்சம் 5 4ன்னு இருக்கும். ரிமைண்டர் எனக்கு இப்போ 5ன்னு வரும். ஸோ 5 ஆட் டேஸ் இருக்கு. என்னது? 100 வருஷத்துல எனக்கு 5 ஆட் டேஸ் தனித்திருக்கும் நாட்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதை எப்படி சொல்றேன்? 100 வருஷத்துல எனக்கு 24 வருஷம் லீப் இயராகவும் 76 வருஷம் நார்மல் வருஷமாவும் இருக்கு. லீப் இயர்ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ்ங்க இருக்கும்? 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ அதை நான் 2ன்னு போட்டு அப்போ ஒரு வருஷத்துல 2 ஆட் டேஸ் இருக்குன்னா 24 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 24 × 2ன்னு போட்டு 48ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் நார்மல் இயர்ஸ்ல ஒரு ஆட் டே தான் இருக்கும். ஸோ 76 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 76 டேஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 124ன்னு வருது. இதுல நான் ஆட் டேஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பை 7 பண்ணியிருக்கேன். ஸோ 5 ஆட் டேஸ் வந்துருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப 200 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 10 ஆட் டேஸ் இருக்கும். ஆனா அந்த 10ஐயும் நம்ம அதுல ஒரு 7 நம்ம தனியா பிரிச்சு எழுத்துடலாம் இல்லையா? 10 டிவைட் பை 7ன்னு போட்டா. ஸோ 3 ஆட் டேஸ் இருக்கும். அத மாதிரி 300 வருஷத்துல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு சொல்லுங்க? 15 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ 15/7ன்னு போட்டா நமக்கு என்ன வரும்? ஒரு ஆட் டே அப்படின்னு கிடைக்கும். 400 வருஷத்துல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். 400/7ன்னு போடுங்க. 400 வருஷத்துல நமக்கு 20 ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ 20/7ன்னு போடுறப்போ நமக்கு எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும்? 6 ஆட் டேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? 500 வருஷத்துல இப்ப எனக்கு எத்தனை ஆட் டேஸ் கிடைக்கும்? 25 ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ 25/7ன்னு போட்டா 4 ஆட் டேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 400 வருஷத்துல 6 ஆட் டேஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் மேம் 400 வருஷத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு லீப் இயர்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து 4ல 1 வகுப்படணும். அப்படி இல்லைன்னா செஞ்சுரி இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 1600 இல்ல 2000 இல்ல என்னது 1800 இந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ் எல்லாம் வர்றப்போ நமக்கு டிவைடட் பை 4ன்னு போட்டு ட்ரை பண்ண மாட்டோம்.
டிவைடட் பை 400ன்னு எந்த வருஷம்லாம் ஆகுதோ அதை தான் நம்ம லீப் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால 400 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு 400 வருஷத்துல எத்தனை ஆட் டேஸ் இருந்துச்சு? 20 ஆட் டேஸ் இருந்துச்சு. அதை டிவைடட் பை 7 போட்டு நமக்கு 6 ஆட் டேஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அக்டோபர் 15 1984 என்ன டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சுதான் இப்போ நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம். எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா 1984 இதை ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா 1600 அப்படின்னு நம்ம பிரிக்க போறோம். 1600 இப்போ ஜனவரி 1 1600 என்ன டே அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். இல்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுல பேஸா வச்சு நம்ம அதை பிரிச்சு எழுத போறோம். சரிங்களா? வாங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க 400 வருஷத்துல 6 ஆட் டேஸ் சொல்லியிருக்கோம். அது கரெக்டான்னு மட்டும் பாருங்க. 400 வருஷம்ன்றது நமக்கு லீப் இயர். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், இங்க நமக்கு 21 டேஸ் வந்து ஆட் டேஸா வரும். ஸோ சாரி 21 டேஸ் வந்து மொத்தமா எக்ஸ்ட்ரா டேஸ் வரும். ஸோ டிவைடட் பை 7 பண்றப்போ நமக்கு ரிமைண்டர் 0ன்னு தான் வரும். ஸோ 400 வருஷத்துல நமக்கு என்னவா தான் இருக்கும்? ஆட் டேஸ் 0வா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க மட்டும் நம்ம இங்க மாத்திக்கோங்க. நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டோம்? 400வது வருஷம் வந்து லீப் இயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 0 டேஸ் தான் இருக்கும், ஆட் டேஸ் இருக்காது. இதை பேஸா வச்சுதான் இப்போ நம்ம பிரிக்க போறோம். இப்போ 1984 இப்போ நான் எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா 1600ன்னு பிரிக்க போறேன். பிரிச்சா 1600 அப்படின்றது நமக்கு லீப் இயர் தானே. ஸோ அந்த இடத்துல நமக்கு ஆட் டேஸ் என்னவா இருக்கும்? 0 டேஸா இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே வச்சுக்க போறேன். அடுத்து நமக்கு இது என்ன 300 வருஷம்னு பிரிச்சுக்கலாங்களா? இங்க மிச்சம் இருக்கிறது என்னதுங்க? 384 வருஷம் இருக்கு. அதை நான் 300 வருஷம்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ 300 வருஷத்துல நமக்கு எத்தனை ஆட் டேஸ்ங்க இருக்கும்? இப்பதான் பார்த்தோம் 300 வருஷத்துல நமக்கு ஒரு ஆட் டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்களா? ஸோ ஒரு ஆட் டே. அடுத்த மிச்சம் நமக்கு எத்தனை இருக்கு? 84. ஆனா 84ல நமக்கு ஜான் கேட்கல, அக்டோபர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 83 வருஷத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் 84 நான் மாசமா தனியா பிரிக்க போறேன். ஜனவரி தனியா, பிப்ரவரி தனியா அப்படின்னு அக்டோபர் வரைக்கும் தனியா பிரிச்சு எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? இப்போ 83 வருஷத்துல எனக்கு எத்தனை லீப் இயர் வரும், எத்தனை நார்மல் இயர் வரும்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சோ சொல்லுங்க பாப்போம். 83/4ன்னு போட்டா இங்க என்ன வரும்? 2ல 20ல 20 × 4 80ன்னு ஆயிடும். சோ மிச்சம் 3 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க எனக்கு என்ன வரும்? 20 வருஷம் லீப் இயரா வரும். ஓகேங்களா? சோ 20 வருஷம் லீப் இயரா வரும். மிச்சம் எத்தனை வருஷங்க இருக்கும்? 63 வருஷம் நார்மல் இயரா இருக்கும். இப்போ லீப் இயர்ல எனக்கு ஆட் டேஸ் 2ன்னு வருமா? சோ 20 × 2 40 பிளஸ் 63 போட்டேன்னா எனக்கு டோட்டலா ஆட் டேஸ் 103ன்னு வரும். 103/7ன்னு போடுறப்போ எனக்கு என்ன கிடைச்சிருங்க? 1ல 7 மிச்சம் 3. சோ இங்க என்ன வரும்? 4ல 28 போச்சு அப்படின்னா 5 ஆட் டேஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ 83 வருஷத்துல எனக்கு எத்தனை ஆட் டேஸ்ங்க கிடைக்கும்? 5 ஆட் டேஸ் கிடைச்சிருச்சு. இந்த 300 வருஷத்துல ஒரு ஆட் டேஸ். ஸோ டோட்டலா எனக்கு 1983 வருஷத்துல 6 ஆட் டேஸ் வருது. ஓகேங்களா? 6 ஆட் டேஸ் வருது. இதை நம்ம அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1984ல இந்த அக்டோபர் 15 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜனவரியில நமக்கு எத்தனை ஆட் டேஸ்ங்க வரும்? 3 ஆட் டேஸ் வருங்களா? அப்புறம் பிப்ரவரி 1984ன்றது நமக்கு லீப் இயரா என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 4ன்னு போட்டா என்ன வரும்? 4ல 16 மிச்சம் 3, 9ல 36 மிச்சம் 2, ஸோ 6. இது நமக்கு என்ன ஆகுது? 4ல வகுப்படுது. அப்போ இது நமக்கு லீப் இயர். லீப் இயர்னா 29 நாள். ஸோ நமக்கு ஆட் டேஸ் 1. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? மார்ச்ல நமக்கு மொத்தம் 31 நாள் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ஆட் டேஸ் 3. ஏப்ரல்ல நம்மளுடைய ஆட் டேஸ் 2. மேல நம்மளுடைய ஆட் டேஸ் 3. ஜூன்ல நம்மளோட ஆட் டேஸ் என்னதுங்க? நமக்கு 30ல முடியுமா 31ல முடியுமா சொல்லுங்க பாப்போம். ஜூனு 30ல தான் முடியும். ஸோ நம்மளுடைய ஆட் டேஸ் 2. இப்போ அடுத்து என்னங்க இருக்கு? ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அதுக்கப்புறம் அக்டோபர்ல இருக்கிற 15 நாளையும் அப்படியே நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு செப்டம்பர் எப்படி வரும்?
உங்க எல்லாருக்கும் இந்த மெத்தட் தெரியும் இல்லையா? 31 நாள் எப்படி முடியும், 30 நாள் எதுல முடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நமக்கு ஜூலை தெரியணும் இல்லையா? ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை நமக்கு 31ல தான் முடியும். ஸோ 3 நாள். ஆகஸ்ட் 31ல தான் முடியும். ஸோ 3. செப்டம்பர் 30ல முடியும். ஸோ 2 ஆட் டேஸ் இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாங்களா? இது 6, இது 4, 10 ஆயிடுச்சுங்களா? ஸோ 10 பிளஸ் இது 14, இங்க என்னது 20 அப்படின்னு கிடைச்சிரும். 20, 17, 37 நாள் அப்படின்னு நமக்கு மொத்தமா கிடைக்குது. இங்க நமக்கு ஒரு 6 நாள். 37 பிளஸ் 6 டோட்டலா நமக்கு எத்தனை ஆட் டேஸ் கிடைச்சிருச்சு? 43 ஆட் டேஸ் கிடைச்சிருச்சு. இதை நமக்கு டிவைடட் பை 7 பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். டிவைடட் பை 7 பண்ணா நமக்கு 6 7s are 42 அப்படின்னு போயிட்டு நமக்கு ஒரு ஆட் டே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நம்ம நார்மலா 0வை சண்டே அப்படின்னு வச்சுப்போம். 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெனஸ்டே, 4 தர்ஸ்டே, 5 ஃப்ரைடே, 6 சாட்டர்டே. இந்த ஆர்டர் தான் நார்மல் ஆர்டர். ஓகேங்களா? நம்ம போன வாட்டி ரிமைண்டர் போட்டதெல்லாம், அதாவது இங்க நமக்கு 0 சண்டே, ஸோ முன்னாடி போறப்போ 1 சாட்டர்டே, 2 ஃப்ரைடேன்னு போட்டது. இதுல இருந்து நமக்கு 1 2 ரிமைண்டர் முன்னாடி போறதுக்காக போட்டது. நார்மலா எதுவுமே இல்லாம நமக்கு எதுவுமே தெரியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 0னா சண்டே, அதுக்கு அடுத்து 1னா மண்டே, 2னா டியூஸ்டே, அந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். இப்போ நமக்கு டோட்டலா எத்தனை ஆட் டேஸ் வந்துருச்சு? ஒரு ஆட் டேஸ் வந்திருக்கு. அப்போ 1னா நமக்கு என்ன தெரியும்? மண்டேன்னு தெரியும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ நம்ம இங்க எத்தனை லீப் இயர்லாம் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க மண்டையில ஏத்திக்க வேணாம். நீங்க ஏத்திக்க வேண்டியது என்னன்னா, 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கும், 200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கும், 300 வருஷத்துல ஒரு ஆட் டே இருக்கும், 400 வருஷத்துல ஆட் டே இருக்காது அப்படின்றத மண்டையில ஏத்திக்கணும். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 என்ன ஏத்திக்கணும் அப்படின்னா, இந்த 83 வருஷத்தை நான் எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்? எத்தனை லீப் இயர் இருக்கும், எத்தனை நார்மல் இயர் இருக்கும்னு கண்டுபிடிச்சேன் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இதுல டோட்டலா நமக்கு ஆட் டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லீப் இயர்னா இன்டூ 2 பண்ணியிருக்கேன், நார்மல் வருஷம்னா அப்படியே இன்டூ 1 பண்ணிட்டு 2ஐயும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மை ஈஸியா போட்டுடலாம். நிறைய கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சரிங்களா? நமக்கு டைப் 1ல இருந்து தான் டிஎன்பிஎஸ்சில கேட்குறாங்க. டைப் 2 மேபி கேட்டுட்டா நமக்கு தெரியணும். அதனாலதான் நம்ம போட்டுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஜூன் 17, 1998 பின்வரும் எந்த நாட்களில் வரும் அப்படின்ட்டாங்க. ஜூன் 1998. ஓகேங்களா? ஸோ 1998 நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கலாம்? 1600ன்னு பிரிக்கலாமா? அதோடைய ஆட் டேஸ் என்னது? இது லீப் இயர். ஸோ ஆட் டேஸ் 0ன்னு இருக்கும். அப்புறம் நம்ம எப்படி பிரிக்கலாம்? 300ன்னு பிரிக்கலாமா? 300 வருஷத்துல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? இப்பதான் பார்த்தோம் இல்லைங்களா? 300 வருஷத்துல ஒரு ஆட் டே இருக்கும். 200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ 300 வருஷத்துல ஒரு ஆட் டேஸ் இருக்கும். அப்போ இங்க மிச்சம் எத்தனை இருக்கு? 98 வருஷம் இருக்கு. இந்த 98 வருஷத்துல எனக்கு என்ன தெரியணும்? எத்தனை லீப் இயர், எத்தனை நார்மல் இயர்னு தெரியும். ஸோ 98 டிவைடட் பை 4ன்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 2ல 8 மிச்சம் 1, 4ல 16. ஓகேங்களா? ஸோ எனக்கு 24 லீப் இயரும், 24 லீப் இயர் போயிடுச்சுன்னா இங்க என்ன வரும்னு சொல்லுங்க? 74 நார்மல் வருஷமும் கிடைக்கும். இந்த 74 எப்படி வந்துச்சு? 98ல இருந்து 24 போயிடுச்சுன்னா 74 வருஷம் இல்லைங்களா? ஸோ அது நமக்கு நார்மல் இயராகவும் இருக்கும். இப்போ லீப் இயர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 2 பண்ணுவோம். ஏன்னா நமக்கு 2 ஆட் டேஸ் இருக்கு. ஸோ 48 4ன்னு வரும். இந்த நார்மல் இயரை நம்ம மல்டிப்ளை பை 1ன்னு தான் பண்ணுவோம். ஸோ நான் அப்படியே 74ன்னு போட போறேன். இப்போ 2ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 122ன்னு வரும். இதுல இருந்து எனக்கு மொத்தம் ஆட் டேஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஸோ நான் டிவைடட் பை 7ன்னு போடுறேன். போட்டா என்ன வரும்? 1ல 7 மிச்சம் 5, 6ல 48 போக எனக்கு மிச்சம் ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 4 டேஸ் இருக்கும். இப்போ இந்த 98 வருஷத்துல எனக்கு 4 ஆட் டேஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகேங்களா? ஆனா இங்க நமக்கு பாருங்க ஜூன் 17, 1998 தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்க கூடாது? 98ன்னு எடுத்திருக்க கூடாது, 97ன்னு எடுத்திருக்கணும். ஏன்னா 98ல நம்ம மாசம் படி நம்ம பிரிச்சு எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ 97ன்னு தான் எடுத்திருக்கணும். ஸோ 97ன்னு எடுக்கிறப்போ நமக்கு இப்போ பிரிங்க என்ன வரும்? அதே 24 லீப் இயர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஆனா மிச்சம் இருக்கிற இங்க நார்மல் இயர்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா
73 நார்மல் இயர்ஸ்னு வரும். ஸோ இங்கே 73ன்னு வர்றப்போ நமக்கு இங்கே 121/7ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே 121/7ன்னு வரப்போ நமக்கு இங்கே ஆட் டேஸ் 3 அப்படின்ற மாதிரி குறைஞ்சிரும். ஸோ இங்கே ஆட் டேஸ் 3 97 வருஷத்துல. ஸோ இந்த 1997ல நமக்கு மொத்தம் எத்தனை ஆட் டேஸ் கிடைச்சிருக்கு? 3 + 1 4 ஆட் டேஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ 1998ல மட்டும் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? ஜனவரியில இருந்து எவ்வளவு வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? ஜூன் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அதை எழுதி வச்சுக்கிறேன். ஏப்ரல், மே, ஜூன்ல 17 டேஸ் அப்படியே வச்சுக்கிறேன். மேல 31, ஸோ 3 டேஸ். ஏப்ரல்ல 30, ஸோ ஆட் டேஸ் 2. மார்ச்ல 31, ஸோ ஆட் டேஸ் 3. ஜனவரி 31, ஸோ ஆட் டேஸ் 3. பிப்ரவரி 1998. 1998ன்றது நமக்கு என்னது? லீப் இயரான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 4ன்னு போட்டா என்ன வரும்? 4ல 16 மிச்சம் 3, 9ல 36 மிச்சம் 3, 9ல 36 போக ரிமைண்டர் 2ன்னு இருக்கும். ஸோ லீப் இயர் கிடையாது. ஸோ இங்க ஆட் டேஸ் 0 தான் பிப்ரவரியில. இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 3 + 3 6, 6 + 3 9, 9 + 2 நமக்கு என்ன வரும்? 11ன்னு வரும். ஸோ 11 + 17 28 டேஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ 28 டிவைட் பை 7 போட்டா நமக்கு ஆட் டேஸ் என்ன கிடைச்சிடும்? 0 டேஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ டோட்டலா நமக்கு 4 ஆட் டேஸ் தான். 4 ஆட் டேஸ்னா என்னது? 0 சண்டே, 1 மண்டே, 2 டியூஸ்டே, 3 வெட்னஸ்டே. ஸோ 4னா தேர்ஸ்டே. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? தேர்ஸ்டே. ஜூன் 17, 1998ன்றது நமக்கு என்ன கிழமையா இருக்கும்? வியாழக்கிழமையா இருக்கும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஜனவரி 1, 2023 ஞாயிற்றுக்கிழமை என்று அனுசரிக்கப்படுகிறது. எந்த ஆண்டில் மீண்டும் ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜனவரி 1, 2023 ஞாயிற்றுக்கிழமை, சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிட்டன் எந்த வருஷத்துல அதே சண்டேவா வரும் அப்படின்றதுதான் நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஒரு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எழுதிட்டே போகலாம். இது ஜனவரி 2024 என்ன டேவா வரும்னு சொல்லுங்க. 2023ன்றது நமக்கு லீப் இயர் கிடையாது, நார்மல் வருஷம் தான். ஸோ ஜனவரி 24 நமக்கு ஒரு நாள் கழிச்சுதான் தள்ளி வர்ற மாதிரி வரும். ஜனவரி 1, 2024 என்ன நாள் வரும்? மண்டேவா வரும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்க நடுவில் என்ன வரும்? பிப்ரவரி 2023 தான் வரும். இது 2023 லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு நாள் தள்ளி தான் வரும். ஸோ மண்டே அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து என்னது? 2025 என்ன நாள்னு தெரியும். ஆனா நடுவில் இங்க என்ன வரும்? பிப்ரவரி 2024ன்னு வரும். 2024 நமக்கு லீப் இயர்னு தெரியும். ஸோ ஜனவரி 1, 2025 2 நாள் தள்ளி வருமா? ஸோ டியூஸ்டே இல்லாம வெட்னஸ்டே அப்படின்னு வரும். ஓகேங்களா? கிளியரா? எதனால? லீப் இயர்ன்றதுனால. அடுத்து 2026 பாருங்க. நமக்கு அது நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ அடுத்து இங்க என்னதான் வரும்? தேர்ஸ்டே அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்து 2027 பண்ணுங்க. 2027 பண்றப்போ நமக்கு என்ன வரும்? இங்க பிப்ரவரி 2026ன்னு வரும். இதுவும் நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ இங்க ஃப்ரைடே தான் வரும். அடுத்து என்ன வரும்? 2028 அப்படின்னு போடுவோம். இங்க நடுவில் நமக்கு என்ன வரும்? பிப்ரவரி 2027ன்னு தான் வரும். அதுவும் லீப் இயர் கிடையாது. ஸோ இங்க நமக்கு சாட்டர்டே அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்து 2029 என்ன வரும்? இங்க நடுவில் நமக்கு பிப்ரவரி 2028 அப்படின்னு வரும். இது நமக்கு என்னது? லீப் இயர் 2028ன்றது. அப்போ 2 நாள் கழிச்சு தானே வரும். ஸோ சாட்டர்டே கழிச்சு சண்டே வராதுங்க, மண்டே தான் நமக்கு வரும். ஸோ ஜனவரி 1, 2029 என்ன வரும் நமக்கு? மண்டே அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஜனவரி 1, 2030 என்னவா வரும் அப்படின்னு பார்க்கணும். 2029ன்றது நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ அதனால ஒரு இது தள்ளி தான் வரும். ஸோ டியூஸ்டே அப்படின்னு வரும். அடுத்து 2031ன்னு போடுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க நமக்கு நடுவில் பிப்ரவரி 2030ன்னு தான் வரும். இதுவும் நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு நாள் தள்ளி வெட்னஸ்டே அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து 2032 என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க நடுவில் நமக்கு பிப்ரவரி 2031ன்னு வரும். அப்போ இதுவும் நமக்கு லீப் இயர் வராது. ஸோ அடுத்து ஒரு நாள் தள்ளி தான் வரும். தேர்ஸ்டே அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, ஜனவரி 1, 2033 என்ன நாளா வரும்? இங்க நடுவில் நமக்கு பிப்ரவரி
2032ன்னு வரும். இது நமக்கு லீப் இயர். ஸோ 2 நாள் தள்ளி வரும். ஸோ தேர்ஸ்டேக்கு அடுத்து 2 நாள் தள்ளினா என்னதுங்க, சாட்டர்டே அப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து ஜனவரி 1 2034 என்ன நாளா வரும் அப்படின்றத பார்க்கணும். அப்படின்னா நடுவில் நமக்கு பிப்ரவரி 2033ன்னு வரும். 2033 நமக்கு என்னது லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு நாள் தள்ளி இது சண்டே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரிட்டர்ன் எந்த வருஷம் நமக்கு திரும்ப சண்டேன்னு வருது, 2034வது வருஷம் தான் வருது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. சில சமயம் இந்த மாதிரி கேட்கலாம். நமக்கு மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் டைப் 1ல ரெஃபரன்ஸ் டே கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க. சரிங்களா. அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா. இதுதான் நமக்கு 2022ல ரீசெண்டாக குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டுடே என்ன டேன்னு சொல்லிட்டாங்க, திங்கட்கிழமை, மண்டே. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட பிறந்த நாளை எப்போ கொண்டாடி இருக்காங்க, 75 days முன் ஆகோ, 75 days ஆகோ கொண்டாடி இருக்காங்க. வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காணுங்க அப்படின்ட்டாங்க. இந்த 75 நாளைக்கு முன்னாடிதான் என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கான கணக்கு இங்க எடுத்துக்க கூடாது இல்லைங்களா. இன்னைக்கு மண்டேன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எடுத்துக்க கூடாது. 75 நாள் கழிச்சு நமக்கு என்ன டே அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோம், 75/7ன்னு போடுவோமா. 7ன்னு போட்டா என்ன வரும், 10ல் 70ன்னு வரும். அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். ஸோ 5 ஆட் டேஸ் நமக்கு கிடைச்சிருங்களா. ஸோ 5 ஆட் டேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா 75 நாளைக்கு முன்னாடி இதுதான் 0 தான் நமக்கு என்னது, மண்டே. 0 தான் நமக்கு மண்டே. இதுல இருந்து நமக்கு 5 நாள் முன்னாடி என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டே என்னது, சண்டே. செகண்ட் டே என்னது, இதுக்கு முன்னாடி சாட்டர்டே அப்படின்னு வரும். தேர்ட் டே என்ன வரும், ஃப்ரைடே அப்படின்னு வரும். ஃபோர்த் டே என்ன வரும், தேர்ஸ்டே அப்படின்னு வரும். ஸோ ஃபிஃப்த் டே நமக்கு வெட்னஸ்டே, புதன்கிழமை அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது, புதன்கிழமை தான் நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆட் டேஸ் இதை நம்ம 0ன்னு வச்சு ஆட் டேஸ்ல நம்ம பின்னாடி வழியா போக போறோம். ஏன்னா 75 days பாஸ்ட் இப்ப பேசியிருக்காங்க. ஸோ பின்னாடி வழியா போறப்போ இந்த ஆர்டர்ல போயிருக்கோம். ஓகேங்களா. இது 75 daysக்கு அப்புறம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு 5 ஆட் டேஸ் வந்துருக்குமா. இதுக்கப்புறம் நமக்கு 0 மண்டேன்னு வச்சுப்போம். 1 என்ன பண்ணுவோம், டியூஸ்டே. 2 வெட்னஸ்டே அப்படின்னு வச்சு 5 ஆட் டேஸ்க்கு என்ன கிழமை வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 75 நாட்களுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி கேள்வி இருந்தா. ஓகேங்களா. ஸோ கேலண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கணக்குகள் போதுமானது. எக்ஸ்ட்ரா நீங்க பார்க்க வேணாம். கிளாக்ல நான் ரொம்ப பேசிக் சம் எப்படி அணுகணுன்ற நார்மல் அப்ரோச் மெத்தடு சொல்லிடுறேன், ஃபார்முலா மெத்தடு சொல்லிடுறேன். ஸோ அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாக் எப்படி இருக்கும் சொல்லுங்க. கடிகாரம், எந்த கடிகாரமா இருந்தாலும் 12ஆ பிரிஞ்சிருக்கும். இங்க 12, இங்க 6, இங்க 3, இங்க 9 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இங்க நடுவில் 1 2 4 5. ஸோ எத்தனை இதுவா பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, 12 இதுவா பிரிஞ்சிருக்கு. டோட்டலா சர்க்கிளுடைய கோணம் என்னதுங்க, சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் 360 டிகிரி. ஓகேங்களா, 360 டிகிரி. இதைதான் 12 12ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு இப்படி ஒரு 2 இருக்குன்னு நமக்கு கடிகாரத்துல எத்தனை முள் இருக்கும், 2 முள் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது, மணி முள், ஹவர் முள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நிமிட முள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மினிட்ஸ்க்கு ஒன்று தனியா சுத்திட்டு இருக்கும், ஹவருக்கு ஒன்று தனியா சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா. இப்போ நமக்கு கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டைம் கொடுத்துருவாங்க, 6:30 5:30 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த கோணம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் 1 மணின்னு வச்சுக்கிறேனே. இப்போ இந்த 1 மணி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய 1 மணி. இந்த 1 மணி இப்போ 2 மணியா மாறணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கும்னு சொல்லலாம். மணி கடிகாரம் எவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கும், இவ்வளவுதான் சுத்தி இருக்கும் இல்லையா. அதாவது இங்க 1ல இருந்து இங்க 2க்கு வந்திருக்கும் மணி கடிகாரம், அவ்வளவுதான் சுத்தி வந்திருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு சொல்லலாம், நம்ம 30ன்னு சொல்லலாமா. எப்படி மேம் 30 அப்படின்னா, டோட்டல் ஆங்கிள் 360, இதை 12ஆ பிரிக்கிறோம். ஸோ
டிவைடட் பை 12 போடுறப்ப என்ன வரும் 30 டிகிரின்னு வரும். இது என்னது இந்த 30 டிகிரின்றது மணிமுள் இந்த 5 நிமிஷம் சுத்திச்சு இல்லையா, சோ அதுதான் இந்த 30 டிகிரி. ஆனா நிமிட முள் என்ன பண்ணிருக்கோம் 60 நிமிஷம் சுத்தி இருக்கும். அப்பயும் இதே 30 டிகிரி அச்சீவ் ஆகுறதுக்கு தான் நிமிட முள் எத்தனை நிமிஷம் சுத்துது 60 நிமிஷம் சுத்துது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி சுத்துது 1/2 டிகிரி சுத்துது மணிமுள். ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி சுத்துது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ரெண்டையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்ண போறோம். ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி மணிமுள் சுத்துது. இதுதான் வந்து நம்ம இதை வச்சு பேஸா வச்சுதான் நம்ம ஃபார்முலா சால்வ் பண்ண போறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு என்ன சொன்னோம், இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஏதாவது டைம் கொடுத்துட்டு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் என்ன கோணம் என்னன்ற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹவர் ஹேண்ட் இன்ட்டு 30 மைனஸ் 11/2 இன்ட்டு எம் அப்படின்னு அர்த்தம். எம்னா மினிட் ஹேண்டு, ஹெச்னா ஹவர் ஹேண்டு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி சுத்துதுன்றதையும் இந்த ஃபார்முலாவையும் வச்சு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஈஸியா இந்த கிளாக் சம்மா போட்டுடலாம். சரிங்களா, சம்முக்குள்ள போறப்ப இன்னும் புரியும். இங்க பாருங்க சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the approximate angle between minute hand and the hour hand of a 12 hour when the time is 9.25. 12 hour clock அப்படின்ட்டாங்க. தமிழ்ல இல்ல, ஒரு 12 மணி நேரம் கடிகாரம் இருக்கு. அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 9:25 இருக்கிறப்போ தோராயமான கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுதான் வந்து நமக்கு கேள்வியா கேட்டிருக்காங்க. சோ இப்ப நமக்கு என்ன தெரியணும், கிளாக் இருக்கு. அந்த கிளாக்ல 9:25 நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். இங்கதானே நமக்கு 9 இருக்கும், 25 இங்கதான் 5 இருக்கும். இந்த மாதிரி 9:25 அப்படின்னா நமக்கு ஆங்கிள் இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா, சோ நடுவுல இங்க என்னெல்லாம் இருக்கும் 6, 7, 8 இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் 30 டிகிரியா, இந்த 5 நிமிஷத்துக்கான கேப்பு 30 டிகிரின்னு சொல்லிட்டோமா. ஸோ இங்க என்ன வரும் 1, 2, 3, 4. ஸோ 4 30 டிகிரி அப்படின்னா 120 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா கரெக்டா 9லயும் 25லயும் தான் இருக்குமான்னு சொல்லுங்க. அந்த முள்ளு இருக்காது, கொஞ்சம் 9ல இருந்து இப்படி விலகி இருக்கும். அது என்ன ஆங்கிள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம என்ன சொல்லிடணும் 1/2 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோமா. இங்க 25 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாங்களா. 25 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி 25/25 இன்ட்டு 1/2 டிகிரி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டா நமக்கு இங்க என்ன கிடைச்சிருங்க 12.5 டிகிரி அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ இங்க 120 டிகிரி பிளஸ் 12.5 டிகிரி. ஸோ அக்யூரேட்டா சொன்னா 132.5 டிகிரி இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆனா இங்க தோராயமா அப்ராக்சிமேட்டா தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டான ஆன்சர் 130 டிகிரி. இந்த மாதிரி லாஜிக்கா நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலா வச்சு போடலாம். தீட்டா டிகிரி ஈக்குவல் டு ஹவர் இன்ட்டு 30 மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட் அப்படின்னு சொன்னோமா. இது நிமிடம், இது வந்து மணி, இது போடணும். இப்போ நமக்கு 9 மணி 25 நிமிஷம் தானே. ஸோ நான் இங்கே 9 இன்ட்டு 30 மைனஸ் 11/2 இன்ட்டு 25 அப்படின்னு போட போறேன். ஸோ 9 இன்ட்டு 30 என்னதுங்க 270 மைனஸ் இங்கே என்னது 11 இன்ட்டு 25 பண்ணா என்ன வரும் 275/2 அப்படின்னு போடுங்க. இதை சால்வ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா 132.5 டிகிரி தான் கிடைக்கும். ஸோ நீங்க இதை மாதிரி லாஜிக்கா யோசிச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். நமக்கு மேக்சிமம் இந்த மாதிரி சம் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க அப்படின்னா. சரிங்களா, ஸோ அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக் அட் 2 o'clock. சரி, இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் தமிழ்ல இல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா 9:25 இருக்கிறப்போ தோராயமான கோணம் என்னன்னு போன சம்ல இருந்துச்சு. இங்க 2 மணியா இருக்கிறப்போ அந்த கோணம் என்ன அப்படின்றதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ 2 மணியா இருக்கிறப்போ நமக்கு இங்க என்னது 2, இங்க 12 இருக்கும். எக்ஸாக்டா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நடுவுல 1 இருக்கும். ஸோ இங்க ஒரு 30 டிகிரி, இங்க ஒரு 30 டிகிரி. ஸோ டோட்டலா 60 டிகிரி தான் வந்து நமக்கு இருக்கும் மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த கோணம். ஸோ 60 தான் நம்மளுடைய ஆன்சர். நமக்கு கரெக்டா இந்த மாதிரி 2 மணி 3 மணி 6 மணி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு 9:30, 9:15, 5:15, 6:15, 6:20 அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு
கரெக்டா நமக்கு பார்த்துருப்போம் இல்லையா, கடிகாரத்திலேயே கரெக்டா அந்தந்த இதுல கரெக்டா இருக்காது, கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அங்க நம்ம எவ்வளோ டிகிரி எக்ஸ்ட்ரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி மூவ் ஆகுது அப்படின்னு வச்சு, ஸோ எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காங்களோ 20 நிமிஷம் கொடுத்துருந்தா எவ்வளோ டிகிரி மூவ் ஆயிருக்கும் அப்படின்றத தனியா கண்டுபிடிச்சு நம்ம அதை மொத்த டிகிரியோட ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், லாஜிக்கா போட்டீங்கன்னா. சரிங்களா. ஸோ கிளாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸ் போதும், அடிஷ்னலா நீங்க பார்க்க வேணாம். நிறைய சம்ஸ் கேலண்டரும் இதுவே போதுமானதா தான் இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் சம்ல தான் நமக்கு என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஆவரேஜ், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதெல்லாம் வரும். அதெல்லாம் தமிழ்லையும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.